கமலா தன் ஒரே மகனை கூலி வேலைக்கு சென்று படிக்க வைத்தாள். கமலத்தின் கணவர் மகன் 8 வயது இருக்கும்போது இறந்து விட்டார். மகனும் நல்லபடியாக படித்து ஒரு நல்ல வேலைக்கு சென்று விட்டான். மகனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தால். தன் உறவுக்கார பெண்ணான லதாவை மகனுக்கு திருமணம் செய்து வைத்தால். கமலத்திற்கும் லதாவிற்கும் அடிக்கடி சண்டை நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் லதா கணவனை பார்த்து, என்னங்க, இந்த வீட்டில் ஒன்று நான் இருக்கணும், இல்லை உங்கள் அம்மா இருக்கணும், யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்ன லதா, என்ன பண்ணுச்சு அந்த கிழவி? நீ ஏன் டென்ஷன் ஆகிற? எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். சீக்கிரம் நாளாக அவங்களால முடிவெடுங்க. மறுநாள் காலை, அம்மா நீ சீக்கிரம் கிளம்புமா, எங்கடா ராமு, உள்ள ஓமில் சேர்த்து தேர்த்துட்டோம்மா, அங்கே உனக்கு எல்லா வசதியும் கிடைக்கும், உன்னை போல நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கூட நீ சந்தோஷமா இருக்கலாமா. ராமு, எனக்கு இங்கே என் பேர குழந்தைங்க கூட இருக்கிறது தாண்டா சந்தோஷம். உங்கள் அப்பா சாகும்போது உனக்கு வயசு 8. உன்னை வளர்த்து நான் பட்ட கஷ்டம் சொல்லி புரியாது. எல்லா கஷ்டமும் தீர்ந்து இப்போதான் நான் பேர குழந்தைங்க கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன்டா. என் கடைசி காலத்தை இங்கேயே கழிச்சிட்டு போயிடுறேன்டா. உன்னை இப்போ விளக்கமெல்லாம் கேட்கல, நான் உயிரை வாங்காம கிளம்பு என்று கொஞ்சம் அதட்டல் தோணியில் ராமு சொல்ல கண் கலங்கி நின்றாள் கமலம். ராமு கமலத்தை கொண்டு போய் ஓமில் விட்டுட்டு சென்றான். கமலம் கண் கலங்கி நின்றாள். 2 மாதங்கள் வீருண்டோடின. ராமுவும் லதாவும் கடைத்தருக்கு சென்று திரும்பும் வேலையை எதிரே வந்த லாரி மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட ராமு சிறு காயத்துடன் தப்பியிருந்தான். லதாவிற்கு பலத்த அடிபட்டு கங்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். டாக்டர், என் மனைவி எப்படி இருக்காங்க டாக்டர்? ஐசியூவில் இருந்து வெளியேற டாக்டரிடம் வலுக்குரலில் கேட்டான் ராமன். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆக்சிடென்ட்டில் சிதறின சில கண்ணாடி துண்டுகள் அவங்க விழித்திரைய பலமாக கிழிச்சிருக்கு. அவங்களுக்கு பார்வை வர வாய்ப்பே இல்லை. ஐயோ டாக்டர், லதாவுக்கு கண் பார்வை கிடைக்க ஒன்றுமே பண்ண முடியாதா? ஒரு வழி இருக்கு. இறந்தவங்க யாரோட கண்ணையாவது அவங்களுக்கு உடனே பொருத்தினா பார்வை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாங்கள் ஐ பேங்க்கில் சொல்லியிருக்கோம், நீங்களும் உங்கள் சைடில் ட்ரை பண்ணுங்க என்று சொல்லி நடந்த டாக்டரை கலங்கிய கண்களோடு பார்த்து கொண்டிருந்த ராமுவின் செல்போன் சினிங்கியது. தாய் கமலம் இருக்கும் ரூம் நம்பர் திரையில் வர, நானே கடுப்பு இருக்கேன். இந்த கிளவி வேற பேரனை பார்க்கணும் பேசணும்னு உயிரை வாங்குது. சே, சனியன் கை கழுவி விட்டால் நம்பரை விடாது போல என்று முன்னிறுத்து கொண்டே மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்தான் ராமு. 1 மணி நேரம் கழித்து டாக்டர் வேகமாக ராமுவிடம் வந்து, ராமு, யூ ஆர் சோ லக்கி. உங்கள் மனைவிக்கு கண் கிடைச்சிடுச்சு. இப்போவே ஆப்ரேஷன் செஞ்சிடலாம். நீங்கள் நர்ஸுக்கிட்ட கேட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடுங்க. ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. டாக்டரின் கைகளை பிடித்து கண்ணீர் விட்டான் ராமு. 3 மணி நேரம் கழித்து ஆப்ரேஷன் தியேட்டரிலிருந்து வெளியே வந்த டாக்டர், டாக்டர், என் மனைவி எப்படி இருக்காங்க? ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிந்தது ராமு. இன்னும் 7 நாள் கழித்து கட்டுப்பிடிச்சிடலாம். அவங்க மயக்கம் தெளிய 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் அவங்கள பாருங்க. லதா மயக்கம் தெளிந்தது கட்டில் படுத்திருந்தாள். லதா, உனக்கு ஒன்றுமில்லை, நிச்சயம் பார்வை திரும்ப வந்துடும் டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா. நம்ம அத்தையை தனியாக தவிக்க விட்ட பாவமோ என்னவோ இப்படி நடந்துருச்சு. திரும்ப அவங்கள கூப்பிட்டு வந்துடுங்க. நம் கூடவே வச்சுக்கலாம். நான் கட்டுப்பிடிச்ச முதல் பார்க்கறது அவங்க முகமாகத்தான் இருக்கணும். சரி லதா, காலையில் அம்மா ஃபோன் பண்ணாங்க. சண்டே நான் அவங்களை பார்க்கும்போதே வேற குழந்தைகளை பார்க்கணும் போல இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்குத்தான் ஃபோன் பண்ணி தொல்லை கொடுக்குறாங்கன்னு நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இதோ இப்போவே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கிளம்பி ரெடியாக இருக்க சொல்லிடுறேன் லதா. ராமு ஓமுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ மேடம், நான் கமல மாமாவோட மகன் பேசுகிறேன், அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே? படித்தவங்க தானே நீங்கள். காலையில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. கடைசியாக மகனையும் பேரனையும் பார்க்கணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணால் கட் பண்ணிட்டீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. அவங்க மரணத்தோட போராடி உயிரை விட்டாங்க. அவங்க கடைசி ஆசை கூட நிறைவேற்றாத நீங்களாம் என்ன மனுஷங்க? அப்புறம் ஒரு விஷயம், எங்கள் ஓமில் யாராச்சும் இறந்துட்டா அவங்க கண்களை தானமாக கொடுக்கறது பழக்கம். உங்களுக்கு ஃபோன் பண்ணினோம், நீங்கள் எடுக்கலை. அதனால் நாங்களே முடிவு பண்ணி கண் தானம் கொடுத்துட்டோம். உங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது உங்களை பார்க்க ஆசைப்பட்டாங்க. அவங்க கண்கள் கங்கா ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடிக்கு வச்சுருக்காங்க. 1 வாரம் கழித்து அவங்க கண்ணையாவது போய் பாருங்க. அவங்க ஆத்மா நிம்மதியாகும். போனை காதிலிருந்து தரையில் தவற விட்டு அம்மா என்று அழுத்தபடியே ஓடி மருத்துவமனையின் அறிக்கையை தேடி பிரித்து பார்த்தவன் அதிர்ந்தான். அவள் மனைவி லதாவிற்கு கண்தானம் கொடுத்தவர் என்னும் அறிக்கையில் கமலம் என்றிருந்தது. உயிர் போவதற்கு முன் தன் மகனையும் பாசமான பேரனையும் பார்க்க துடித்த அந்த தாயின் ஆசை, உள்ளார்ந்த பாசம் இறைவனின் இதயத்தையும் இழக செய்ததோ? இறந்து போன அந்த பாசத்தாய் கமலம் இனி தன் ஆசை தீர மகிழ்ச்சியோடு தன் பேரனையும் மகனையும் பார்ப்பாள். லதாவின் கண்கள் மூலம்
இறந்த பின்பும் நம்மை வாழ வைப்பது நம் அன்னை மட்டுமே. உதிரத்தை பாலாக கொடுத்தவள் தாய். நம் நலமாக வாழ நமக்காக வாழ்நாள் முழுவதும் தவிக்கும் ஒரே தெய்வம் தாய். அவளை ஒருபோதும் கண்ணீர் சிந்த விடாதீர்கள். இரும்பு இதயங்கள் இழகட்டும்.